முதல்ல அங்கிட்டு போயிட்டே இருக்கும் சார் இது எப்போ கட்டுறீங்க? இது இல்லை கரெக்டாக கட்ட சொன்னால இருக்கா? பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸோடு வந்து இன்று நானும் ஆய்வு செய்தேன். கிட்டத்தட்ட 8637 பேலட் யூனிட்டும் 3449 கண்ட்ரோல் யூனிட் அண்ட் 3990 விவிபேட் வந்து ஆய்வு செய்யப்பட்டது. கட்டிடத்தின் உறுதித்தன்மையும் ஆய்வு செய்யப்பட்டது. அனைத்தும் நிலையாக இருக்கிறது. இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. எனிதிங்? ஆமாம், நம்ம லோக்கல் பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொது இடங்களில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வைக்கக்கூடிய கம்பங்களை வந்து அகற்றுமாறு. ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து அகற்றிட்டாங்க. இன்னொரு 10% ஆங்காங்கே இருக்கிறது. அதுக்கு வந்து ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் 100% வந்து அகற்றப்பட்டுவிடும். கல்வெட்டு இருக்கு, நான் செக் பண்ண சொல்கிறேன். நமக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 389 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து ஒர்க்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. 389 கிலோமீட்டர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் வந்து C&D சேனல்ஸ் வந்து நிறைய வந்து ஆங்காங்கே இருக்கும் காரணத்தினால் நம்ம வந்து ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய C&D சேனல்ஸை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக அதை தூர்வாருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அக்ரி இன்ஜினியரிங் அவர்களுடைய வேலைகளில் இந்த C&D சேனல்ஸை வந்து தூர்வாருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவிட் வந்து இப்போ சப்வேரியண்ட் ஆஃப் ஒமைக்ரான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்றாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது பெட்டர். பொது இடங்களில் வந்து போகும்பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது சாலச்சிறந்தது. பட் இது பயப்படக்கூடிய கோவிட் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அச்சம் தேவையில்லை. பட் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. ஸோ முகக்கவசம் வந்து பொது இடங்களில் அதிகம் மக்கள் கூடுகிற இடங்களில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. மாவட்ட நிர்வாகம் வந்து போஸ்டர் போட்டுறதுக்குன்னு தனி இடம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆமாம், இல்லை போஸ்டருக்குன்ட்டு நம்ம அங்கங்கே திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே வந்து போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போர்ட்ஸ் வந்து வைக்கப்பட்டது. அங்கங்கே வந்து ஒட்டும் அந்த போஸ்டரை தவிர்ப்பதற்காக. அதை மீறி வந்து சில இடங்களில் இன்னும் வந்து போஸ்டர் ஒட்டப்படுகிறது. அதை வந்து கடுமையாக நம்ம கண்டிக்கிறோம். அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்னா அதை எடுத்து அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் அவங்க போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட வேண்டும். அப்படி இருந்ததுன்னா ஒரு சில இடங்களில் போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க அதை தாண்டி அப்படின்னா நிச்சயமாக அதை ரிமூவ் செஞ்சு அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடைகளில் வணிக வளாகங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருக்கிறது. ஸோ அதனை வந்து தமிழில் வைக்கணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா தமிழில் சின்னதாகவும்
ஆங்கிலத்தில் பெருசாகும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது நம்ம வணிகர்களை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. தெளிவாக அவர்களுக்கு வந்து எடுத்து உரைக்கப்பட்டது. அதாவது வந்து தமிழ் இங்கிலீஷில் வைத்து கொள்ளலாம், ஆனால் தமிழில் வைக்கக்கூடிய அந்த பெயர் வந்து ஆங்கிலத்தை காட்டிலும் வந்து பெரிதாக வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து வணிகர்களிடம் எடுத்து சொல்லப்பட்டது. ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு ஒரு 15 தினங்கள் வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருந்தோம். அந்த 15 தினங்களுக்குள்ளே எடுத்து சில கடைகளில் வந்து எடுத்துட்டாங்க, சில கடைகளில் வந்து எடுக்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு 10 days வந்து அவர்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அதை மீறி அவங்க எடுக்கலைன்னா வந்து நம்ம பீனல் ஆக்ஷன்ஸ் அவர்கள் மீது தொடரப்படும். நன்றி.